ஒரு கவிதை ஒன்று சொல்லுவாங்க. புருஷனும் பொண்டாட்டியும் போகும்போது 2 பேரும் கை கோர்த்து போங்க. கேப் விட்டிங்கன்னா நடுவுல ஒருத்தர் பூந்துருவாங்க அப்படிம்பாங்க. அந்த மாரி தான் இவங்களுக்குள்ள ஒரு கேப் இருந்தது. அந்த கேப்ல பிரிஞ்சு ஒரு விவாகரத்து முடிச்சுட்டு அதுக்கு அவருடைய கணவருடைய அந்த லீலைகள்லாம் பார்த்து அவங்க டென்ஷன் ஆயிட்டு அதில பிரிஞ்சு வந்தாங்க. விளக்கணைஞ்சு போயிட்டா எல்லா பொம்பளையும் அழகு தான். அது கிழவியா இருந்தாலும், குமரியா இருந்தாலும், ஒரு கருப்பா இருந்தாலும் எல்லாமே அழகு தான். அவரு ஒரு மன்மதராசா தான் மன்மதராசா தான். அப்போ அவருக்கும் போர் அடிச்சு ஒரே பொண்டாட்டியோடு வாழறதுக்கு சில பேருக்கு போர் அடிக்கும்ல. ஈஷா யோக மையம் இப்போ கல்யாண புரோக்கரா மாறிட்டாருன்னு நினைக்கிறேன். இப்போ இவங்க நாளைக்கு சம்பந்தா கூட அவர் கல்யாணம் பண்ணிக்கலாம் விஜய். அது ஒரு பண்ணையார் அதுக்கான என்ன இருக்கு. நேயர்களுக்கு வணக்கம். ஆக்டர் சமந்தாக்கு பார்த்தீங்கன்னா ராஜ்நிதி மோரு கூட இப்போ செகண்ட் மேரேஜாக இருக்குது. இந்த செகண்ட் மேரேஜ் ஆன நாள்ல இருந்தே இதை பற்றி நிறைய சர்ச்சைகள் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த சர்ச்சையை பற்றி எல்லாமே ஜேர்னலிஸ்ட் சபிதா ஜோசப் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். சமந்தா இந்த ஆக்ட்ரஸ் மக்கள் கிட்ட ஒரு பெரிய ஒரு ஃபேமஸான ஆக்ட்ரஸ்னு நம்ம சொல்லலாம், எல்லாருக்குமே தெரியும். இவங்களுக்கு 2017 இருந்து ஒரு விஷயம் வந்துட்டே இருந்துச்சு. கல்யாணம், டிவோர்ஸ், திரும்ப ஒரு நோயால பாதிக்கப்பட்டாங்க. இருந்தாலுமே அதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய ஹீரோயினா இப்ப நிக்கிறாங்க அப்படின்னு. இப்போ திரும்ப அவங்க செகண்ட் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. ராஜ்நிதி மோரு அப்படின்னு சொல்லி ஒரு டைரக்டர் பண்ணியிருக்காங்க. அந்த டைரக்டருக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிருக்கு, அது டிவோர்ஸ் ஆகல அவருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு சார். இதை பத்தி உங்க கருத்து என்ன? அவங்க 2 பேர் இந்த டைரக்டருடைய அவங்க நடிக்கிற அந்த சீரியலுக்கு பேர் என்னன்னா தி ஃபேமிலி மேன். இதுலேருந்து ஒரு பதில் இருக்கு இல்லையா, தி ஃபேமிலி மேன். அவர் ஃபேமிலி மேன், அவங்களுக்கும் தெரியும். ஏற்கனவே கல்யாணம் ஆனவர் ஒரு ஏறக்குறைய ஒரு 7-8 வருஷம் 9 வருஷம் அவங்க வாழ்ந்துருக்காங்க. அதுக்கு 2023 அவங்களுக்குள்ள ஒரு டைவர்ஸ் பிரிஞ்சிட்டாங்க. அவங்க சில பேர் டைவர்ஸ் கொடுத்துருப்பாங்க. சில பேர் கொஞ்ச நாள் ஊரை போடுவோம் இந்த விஷயத்தை, அப்புறம் மறுபடியும் கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமாங்கிற அவங்களுக்குள்ள டிஸ்கஷனில் ஆளுக்கு ஒரு பக்கம் ஒதுங்கியிருப்பாங்க. இப்போ அதாவது ஆளுக்கு ஒரு பக்கம் ஒதுங்கியிருப்பாங்க. அப்படி தான் ஒதுங்கியிருக்காங்க. ஒரு கவிதை ஒன்று சொல்லுவாங்க. புருஷனும் பொண்டாட்டியும் போகும்போது 2 பேரும் கை கோர்த்து போங்க. கேப் விட்டிங்கன்னா நடுவில் ஒருத்தர் பூந்துருவாங்க அப்படிம்பாங்க. அந்த மாதிரி தான் இவங்களுக்குள்ள ஒரு கேப் இருந்தது. அந்த கேப்பில் இவங்களும் ஒரு ஏற்கனவே ஃபேமிலி உமனாக இருந்தாங்க. தி ஃபேமிலி உமனாக இருந்தாங்க. இப்போது அவங்களுக்கு ஒரு பிரிஞ்சு ஒரு விவாகரத்து முடிச்சுட்டு அதுக்கு அவருடைய கணவருடைய அந்த லீலைகள்லாம் பார்த்து அவங்க டென்ஷன் ஆகிட்டு அதில் பிரிஞ்சு வந்தாங்க. அதுக்கு பிறகு ஒரு உடல்நிலை சரியில்லாமல் போச்சு. அது மறுபடியும் தேறி மறுபடியும் படங்கள் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த சூழ்நிலையில் இவங்களுக்கு அடுத்து நீங்கள் ஒரு கொடின்னா ஒரு கம்பு அவசியம் தேவை இந்த நாட்டில். என்னென்னா இப்போது நீங்கள் ஒரு உண்மையான ஒரு சம்பவம் ஒரு பெரிய ஹீரோயினாக இருக்காங்க, அழகாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு பல இடையூறுகள் இருக்குது. அது வெளியே யாருக்கும் தெரியாது. பெரிய அதிகாரிகளால் இடையூறு இருக்கும், ரவுடிகளால் இடையூறு இருக்கும். யாரும் இவங்களுக்கு காவல் இல்லைன்னு தெரியும் போது ஈஸியாக ஒரு மரம்னா ஈஸியாக ஆடு மாடு உள்ளே பூந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அந்த மாதிரி இவங்களுக்குன்னு சில அந்த யாருமே இல்லாதப்போ இந்த மாதிரி ஒரு இடையூறுகள் நிறைய இருக்கும். அப்போது யாராவது ஒருத்தர் கூட ஒரு நட்பாக இருப்பாங்க. இப்போ முன்னே எப்படி குஷ்பு, பிரபு, அப்புறம் சரத்குமார், இவங்க நம்ம நக்மா, இந்த மாதிரி என்னன்னா அவங்க அவங்க கூட ஒரு நட்பாக இருப்பாங்க. ஏன்னா ஒரு பெரிய நடிகரோட நட்பாக இருக்கும்போது உங்களுக்கு மற்ற ஆட்கள் இவங்க கிட்ட நெருங்க மாட்டாங்க. பயப்படுறதுன்னு நெருங்க மாட்டாங்க. ஒரு சின்ன பாதுகாப்பு. அந்த மாதிரி அவங்களுக்கு இப்போ பாதுகாப்பு தேவைப்பட்டதான் இவர் கூட இவருடைய டைரக்ஷனில் நடிக்கும்போது ஒரு பெரிய டைரக்டராக இருக்கார். உங்களுக்கு ஓடிடி இதிலெல்லாம் ஒரு நிறைய பேர் இருக்குது இவருக்கு. இவர் மூலமாக ஒரு மறுபடியும் ஒரு ரியல் லைஃப் இவரும் சும்மா தான் இருக்குது. அதை சிங்கமாக இருக்கார். இவங்களும் சிங்கிள் உமனாக இருக்காங்க. ஒரு கொடியை இவங்களுக்கு இந்த கொடிக்கும் ஒரு கம்பு தேவை. அந்த மாதிரி ஒரு படம் தெரிஞ்சாச்சு. இவங்களுக்குள்ளே விவகாரத்தாச்சா இல்லையாங்கிறது வேறு விஷயம். காதல்னு போச்சு. சில பேர் சொல்லுவாங்க
விளக்கணைஞ்ச பிறகு எல்லா பொம்பளைங்க அழகு தான் அப்படிம்பாங்க. விளக்கணைஞ்சி போயிட்டா எல்லா பொம்பளையும் அழகு தான். அது கிழவியாக இருந்தாலும் குமரியாக இருந்தாலும் ஒரு கருப்பாக இருந்தாலும் எல்லாமே அழகு தான். அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு அவசியமாக தேவைப்பட்டு அவங்க இதாகிருக்காங்க. இது வந்து நம்ம தவிர்க்க முடியாது. அவங்க ஏன் விவாகரத்து பண்ணிட்டீங்களா, சில இடங்களில் வந்து நீங்கள் விவாகரத்து நான் பண்ணிடுறேன்னு வாக்குறுதி கொடுப்பாங்க. நான் விவாகரத்து பண்ணுறேன், பேசிட்டேன், கொடுத்துட்டேன், அப்போ நாம் வந்து அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதை வந்து அவங்க வந்து அது ப்ராப்பராக காட்டு, விவாகரத்தை காட்டுன்னு சொல்ல முடியாது. காதல் வசப்பட்ட பிறகு சில நேரங்களில் அதெல்லாம் மறந்து கடந்து போயிட்டே இருப்பாங்க. அவரும் வந்து காதல் வசப்பட்ட பிறகு சரி பண்ணிடலாம் அப்படின்னு அவர் வந்து ஒன்று அவர் அந்த இடத்துல வந்து விவாகரத்து போட்டிருக்கலாம், அல்லது வந்து அப்புறம் பார்த்துக்கலாம், விவாகரத்து பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம பிரிஞ்சு தானே இருக்கோம், விவாகரத்து பண்ண மாதிரி தானே அவர் நினச்சிருக்கலாம். இந்த மாதிரி நினைக்கும் போது இவங்களுக்குள்ள அந்த ஒரு பத்துக்கிச்சிம்பாங்களா, அந்த மாதிரி ஒரு பத்துக்கிச்சு. ஓகே சார். இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்கல்ல சமந்தாக்கு டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் இவங்க கூட வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு. ஆனால் சோஷியல் மீடியாவில் ஒரு மீம் வருது. என்னன்னா 2019 ஃபேமிலி மேன் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த படம் வந்தது ஏதோ ஒன்று. ஆனால் அப்புறமா 2021 சமந்தாக்கு வந்து டிவோர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இவங்க 2 பேருமே, சமந்தாவும் நாக சைதன்யா, இவங்க 2 பேருமே பிரிஞ்சு போகிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து ராஜ்நிதி மோரு தான் சொல்கிறாங்க சார். இந்த கருத்தை நீங்கள் எப்படி எடுத்து? இல்லை, வேறொரு காரணம் சொல்லிட்டு ஆரம்பத்தில் அவங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு அந்த ஒரு இவர் லவ் கல்யாணம் பண்ணிட்டார் இல்லையா, அது நாக சைதன்யா, யார் அவங்க, இவங்க சோபிதா வந்து இவங்க லவ்வராக இருக்கும், இவங்க கணவன் மனைவியாக இருக்கும்போது சோபிதாவுக்கும் அவருக்கும் லவ் ஓடிட்டு இருந்தது. அப்போ வந்து அவங்க பார்க்குறாங்களா, என்னுடைய கணவரை நீ பிடிச்சிருக்க அப்படின்னா நான் வந்து நான் வெளியே வேறணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி அவங்க பண்ணியிருக்கேன். அவர் வந்து என்னை விட பெட்டராவா அப்படின்னு இவங்க நினச்சிருக்கலாம். சோபிதாவை ஒரு லவ் பண்ணிட்டு இருந்தார். அவர் ஒரு மன்மதராசா தான். அப்போ வந்து அவருக்கும் போர் அடிச்சுங்க. ஒரே பொண்டாட்டியோடு வாழறதுக்கு சில பேருக்கு போர் அடிக்கும்ல, அந்த மாதிரி அவருக்கும் போர் அடிச்சிருக்கலாம். இப்போ ஒவ்வொரு படத்தில் ஒரு ஹீரோயின் கூட நடிக்கிறோம், அந்த மாதிரி ஒரு ஹீரோயின், சரி ஒரே ஹீரோயின் எத்தனை படத்துக்கு ஏன் நடிக்கிறது, ரசிகனும் ஏற்றுக்க மாட்டான், நானும் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு இது பண்ணியிருக்கலாம். ஓகே சார். இப்போ வந்து இந்த மாதிரி ராஜ்நிதி மூரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்து ஒரு ஸ்டோரி போட்டிருக்காங்க. அவரை வந்து ஏதோ ஒரு சொல்ற மாதிரி ஒரு ஸ்டோரி போட்டிருக்காங்க. அந்த ஸ்டோரிக்கு அப்புறமா தான் இந்த சர்ச்சையே வந்துச்சு. இல்ல ராஜ்நிதி மூருக்கு வந்து டிவோர்ஸ் ஆகலை அப்படின்ற மாதிரி நிறைய வந்து ரூமர்ஸ் வந்து வந்துச்சு. ஆனால் ராஜ்நிதி சொல்லவே இல்லை, இது ஒன்றும் அதை பற்றி சொல்லலை. டிவோர்ஸ் ஆச்சா இல்லையான்னு அவர் சொல்லலை. அவர் ஒரு வேளை இவங்ககிட்ட டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்கலாம், டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டேன்னு சொல்லி. சில பேர் டிவோர்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு இப்போது உங்களுக்கு இப்போது உதாரணமாக நம்ம ஜெயம் ரவி ஓடிட்டு இருக்குல்ல, ஜெயம் ரவிக்கும் ஆர்த்திக்கும் வந்து டிவோர்ஸ் ஆகலை, டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டாங்க. அதுக்குள்ளே இவங்க கூட நட்பாக இருக்கார்ல, இவங்க கூட ஒரு கல்யாணம் பண்ணால் இல்லை, ஆனால் ஒரு நட்பாக இருக்காங்கல்ல, அப்போ வந்து லவ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அது லவ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து அதே கதை தான் இங்கேயும் ஓடிட்டுருக்கு. அதை வந்து இவர் டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டார், அதே மாதிரி அவர் அப்ளை பண்ணியிருக்கலாம். அப்ளை பண்ணிட்டேன்னு சொல்லலாம். அவரை வந்து இன்னும் சொல்லலை, நான் டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிட்டேன்னு சொல்லலை. அவர் நித்யராஜ் சொல்லலை இன்னும். அவர் சொன்னால் தான் அது வந்து ஓகே, அதாவது ஓகே பரவாயில்ல, சரி இவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க, பண்ணது சரி தான் அப்படின்னு பப்ளிக் வேறு மாதிரி கமெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கும் வேறு மாதிரி கமெண்ட் அடிப்பாங்க. அதுக்குள்ளே கேட்குது இதுக்கு அப்படிங்கிற மாதிரி வெவ்வேறு கமெண்ட் வரும், சொல்லுவீங்க, தவிர்க்க முடியாது அது. அடுத்ததான் வந்து இந்த கல்யாணத்தை டிசம்பர் 1ஆம் தேதி ஈஷா டெம்பிள்ல பண்ணியிருக்காங்க. அதுவும் எப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்துல வந்து இவங்களை வந்து பிரிக்கவே முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு விஷயத்துல 2 பேரும் பிரியவே கூடாதுன்ற அளவுக்கு வந்து பண்ணியிருக்காங்களாம் அந்த கல்யாணத்தை. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஈஷா யோக மையம் வந்து இப்போ வந்து கல்யாண புரோக்கரா மாறிட்டாருன்னு நினைக்கிறேன். அங்க கல்யாணம் எல்லாம் பண்ணுவாங்களான்ற மாதிரி ஒரு கேள்வியா இருக்கு. அதான் அவர் கல்யாண புரோக்கர் ஆகிட்டார். ஏற்கனவே அவர் மேலே பல கேஸுகள் உண்டு, கொலை கேஸ் கூட பல சொல்லுவாங்க அவரை பற்றி. சரி, ஈஷாவுடைய அந்த அவரும் வந்து ஒரு கல்யாண புரோக்கர் ஆகிட்டு இவங்களுக்கு இந்த மாதிரி செலிபிரிட்டிகளை கல்யாணம் பண்ணி வைக்கிறாருன்னு நினைக்கிறேன். அதாவது சில மந்திரங்கள் ஏதாச்சும் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது பார்த்தா, சில மந்திரங்கள் மாந்திரிகங்கள் இந்த மாதிரி பிரியாத மாதிரி பண்ணுறதுக்கு மாந்திரிகமாக அல்லது ஏதாச்சும் பண்ணி கட்டு போடுவாங்க சொல்லுவாங்களே, அந்த மாதிரி எதுவும் பண்ணாங்களான்னு தெரியல. ஏதோ அப்போ மாயா வித்தையும் காட்டுறாரான்னு தெரியல. அவர் ஜக்கி வாசுதேவ் வந்து ஒரு கல்யாண புரோக்கராகவும் ஒரு மாய வித்தக்காரனும் இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா அப்படி தான் தெரியுது. அது எப்படின்னு தெரியல. ஆனால் வந்து அங்கே போய் அவங்க வந்து அந்த அவருடைய டியூட்டியாக இருந்திருக்காங்க. அவங்க அடிக்கடி அந்த இதுக்கெல்லாம் போயிட்டு ஃபங்க்ஷன் போயிட்டு வருவாங்க. அதனால் அங்கே போய் அங்கே கல்யாணம் பண்ணியிருக்காங்க.
அது முறைப்படி வந்து நீங்கள் வந்து அங்கே கல்யாணம் பண்ணாலும் கூட அரசாங்கத்தில் அலுவலகத்தில் இப்போ பதிவு பண்ணால் தான் அது செல்லுபடியாகும். ஆமா. இப்போதைக்கு அவங்களுக்கு தற்காலிகமாக போட்டு ஒரு கோயிலில் போயிட்டு அங்கே கல்யாணம் பண்ணி ஓகே அடுத்தது ஓகே சனிமன் கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பிரிய முடியாத அளவுக்கு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அதுவும் எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ வந்து பிரிய முடியாதெல்லாம் கிடையாது. திடீர்னு அவங்க வந்து ஏதாச்சும் அவங்க கேஸ் போட்டாங்கன்னா கேஸ் போட்டு நாங்கள் பிரியல இது பண்ணல, இவர் வந்து டைவர்ஸே பண்ணல அப்படின்னா அவர் இந்து முறை திருமண முறைப்படி நீங்கள் செல்லாது. ஓகே. அல்லது இவங்க வந்து அவர் வந்து ஏதாச்சும் ஒரு முஸ்லீமாக மதம் மாறணும். ரெண்டு பேரும் முஸ்லீமாக மதம் மாதிரி கல்யாணம் பண்ணிக்கலாம். தர்மேந்திரா அப்படி தான், தர்மேந்திரம் ஹேமா மாலினி அப்படி தான் பண்ணாங்க. ரெண்டு பேரும் அவர் அந்த அம்மா ஐயங்கார், இவர் வந்து பஞ்சாபி இந்துக்கள். இந்து ரெண்டாவது முதல் மனைவியுடைய சம்மதம் இல்லாமல் கல்யாணம் பண்ண முடியாது. அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, ரெண்டு பேரும் முஸ்லீமாக கன்வெர்ட் ஆகிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்படி பண்ணலாமா? ஆமாம், நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அவர் பண்ணியிருக்காங்க. ரவிச்சந்திரன் இருந்தார்கள் அந்த காலத்தில். அவர் ஷீலாங்கிற கிறிஸ்துவ பொண்ணுக்காக கிறிஸ்துவரா மாதிரி கல்யாணம் பண்ணிட்டார். அவர் வந்து பிராமின். அந்த மாதிரி பண்ற கல்யாணம் செல்லும்னா நீங்க வந்து மாறி கல்யாணம் பண்ணிட்டீங்களா, அதாவது நீங்க வந்து அந்த கல்ச்சர்ல அதை ஏத்துக்குவாங்க. இந்த இதில் வந்து இவங்க வந்து இவர் வந்து இந்து முறைப்படி அவங்க தான் பொண்டாட்டி, இந்த முறைப்படி இவங்க பொண்டாட்டின்னு வச்சுக்கோங்க. அப்படி ஊருக்கு ஒவ்வொருத்தர் வச்சுப்பாங்களா. விஜய்க்கு போய் சொல்கிறோம், நம்ம திரிஷா சொல்கிறோம், அந்த அப்புறம் யாரை நம்ம கீர்த்தி சொல்கிறோம். இப்போ இவங்க நாளைக்கு சம்மந்தா கூட அவர் கல்யாணம் பண்ணிக்கலாம் விஜய். அதை ஒரு பண்ணையார் அதுக்கான என்ன இருக்கு அந்த மாதிரி சொல்கிறோம். அதாவது யாரை ஒரு சில பேர் நினைச்சா உண்டு, எனக்கு என்ன என்கிட்ட செல்வாக்கு இருக்குது, கோடிக்கணக்காக சம்பாதிக்கணும்னு சொல்லும்போது அதை வந்து ஈஸியாக இது பண்ணிக்கிறது தான். சமந்தாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனால் அடுத்த நாளே வந்து இந்த கல்யாணத்தை பற்றி நிறைய சர்ச்சைகள் வந்துச்சு. இதுக்கப்புறமா இந்த கல்யாண வாழ்க்கை அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த கல்யாணம் வந்து இப்போது ஆயிடுச்சு. இனிமேல் ஹனிமூன் போயிட்டு வந்தாகணும், குழந்தை பிறந்தாகணும். அது பிறந்ததுன்னா எல்லாம் முடிஞ்சிடும் அதோடு சரி. ஏன்னா உங்களுக்கு இதில் பண்ணாங்களே யார், நம்ம விஜய் டிவியில் யார் அவங்க இவங்க கூட பிரியங்கா அப்படி தானே ஒரு டைவர்ஸ் பண்ணி ஒரு லண்டனில் இருக்கிற ஒருத்தரை கல்யாணம் பண்ணாங்க, லண்டனுக்கு போனாங்க, இது பண்ணாங்க. இப்போ வந்து அவங்களும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்கிறேன், என்னன்னு தெரியல எனக்கு. சொல்கிறேன் அது சர்ச்சை முடிஞ்சிருச்சு இல்லை அதோடு. அந்த மாதிரி தான் அது வந்து கல்யாணம் ஆகிடுச்சு. இனிமேல் வந்து குழந்தைங்க எழுத பேத்துக்கு அதில் அது வந்து இவங்க அது ஹனிமூன் போயிட்டு வந்தால் எல்லாம் முடிஞ்சு போயிடும். ஒரு சைடில் வந்து அவங்க மனைவியுடைய பிரச்சனை இருந்தாலும் கூட இவங்க சமாளிச்சிருவாங்க. ரெண்டு பேருமே பெரிய செலிபிரிட்டியாக இருக்காங்க, செலவு காசு உள்ளவங்களாக இருக்காங்க, ஈஸியாக முடிச்சுக்கலாம். எல்லாமே காசு தானே. காசு கொடுத்து இப்போ எல்லா நீதிகளையே காசு கொடுத்து வாங்கிடுறாங்க. இது கொடுத்து வாங்க முடியாதா என்ன?